ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இப்போ ஈரான் அமெரிக்கா இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரி தெரியல. போட்டு மாத்தி மாத்தி போட்டு இழுத்துக்கிட்டே இருக்காங்களா? இதுல என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம ஹர்மோஸை திறந்து விட்டாங்க, திரும்ப ஹர்மோஸ் முன்னாடி இது பழைய செய்தியா இருக்கு. அப்புறம் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் வர்றதா சொன்னாங்க. அப்புறம் சொன்னதுக்கு அப்புறமும் அமெரிக்கா அவங்களோட இது பிளாக்கேடை ரிமூவ் பண்ணலை. மற்ற கப்பலை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதனால இவங்க ஹார்மோஸை திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டு, இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ 2 முக்கியமான கப்பல்களை இவங்க ஈரான் விரட்டி விரட்டி பிடிச்சிருக்காங்க. அவங்க அந்த விரட்டின இது பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னா, ஒரு பயங்கரமான அந்த ஃபாஸ்ட் போட் இருக்குல்ல, அதில் அந்த டீம் அவங்க போய் சேஸ் பண்ணி, ஏன்னா அந்த ஃபாஸ்ட் போட்டோட ஸ்பீடு கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் per hour. ஆனால் கப்பலோட ஸ்பீடு எவ்வளோ இருக்கும்? 30-40 கிலோமீட்டர் per hour இருக்கும். சரி, பெருசாக அந்த கப்பல் மூவ் பண்ணுறது ரொம்ப ஸ்பீடெல்லாம் போக முடியாது. அப்புறம் வெளியில் நடுக்கடலில் அங்கிட்டு போகும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். ஆனால் ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஃபாஸ்ட் போட்டுக்கு முன்னாடி கப்பல் வேகம் எடுக்க முடியாது. இவங்க இறங்கி சல்லுன்னு போட்டு சைடில் போய் நிறுத்தி மேலே ஏறி அவங்கள பிடிச்சி கடத்தி, என்னன்னா கடத்துற அளவுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஹர்மோஸ் பக்கம் எதுவுமே செய்ய முடியாது, கடத்தணும் அப்படின்னு கடத்தாரத்துல 2 கப்பல். அதுல 2ம் ரொம்ப முக்கியமான பெரிய பெரிய கப்பல். அதுல ஒரு கப்பல் பேர் எம்எஸ்சி பிரான்சிஸ்கா அப்படின்னு பேரு. அது எம்எஸ்சிங்கிற விஷயத்த நம்ம நிறைய இடங்கள்ல கண்டெய்னர்ல பார்த்துருப்போம். மேர்ஸ்க்கு, எம்எஸ்சி, காஸ்கோ அப்படின்லாம் பேர் பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி வேற ஒரு காணொலியில் டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். என்னென்ன மாதிரி கப்பல் கம்பெனிகள், அந்த ஷிப்பிங் கம்பெனிகளை என்னென்ன வேர்ல்டு வைடு என்னென்ன கம்பெனிகள், அதில் கண்டெய்னர் செய்கிற கம்பெனி எப்படி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்கோம். அப்போ எம்எஸ்சி பிரான்சிஸ்கான ஒரு கம்பெனி. அது போக இங்கே வெஸ்ட் ஆப்பிரிக்கான்னு நினைக்கிறேன், லைபீரியா அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கு. அந்த லைபீரியாவோட கொடி இருக்கு இல்லையா, அந்த கொடி ஏற்றிக்கிட்டு இன்னொரு கப்பல், அது எப்பாமினோண்டாஸ் அப்படின்னு ஒரு கப்பல். அது பேர் நம்ம சொல்ற பேர் கொஞ்சம் அரைகுறையா முன்னப்பின இருக்கலாம், ஏன்னா அவங்களோட லாங்குவேஜ் அது. ஓகே, இது பேர் எப்பாமினாண்டாஸ் அப்படின்னு பேரு. அந்த கப்பல் 2 கப்பலையும் விரட்டி பிடிச்சி, அதுக்கப்புறம் அவங்களோட இந்த டிரான்ஸ்பாண்டர் இருக்கு இல்லையா, சிக்னல் வர்றது, டிரான்ஸ்பாரண்டர் எல்லாம் கட் பண்ணிட்டு அவங்க கடத்தி கொண்டு போய் பாந்தராபாஸ் பக்கம் அங்கிட்டு வச்சுக்கிட்டாங்க. இப்போ இதுக்கு அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா, அமெரிக்கா ஒன்றும் சொல்ல முடியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்கே அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸில் இவருக்கு அதிகாரம் கொடுக்குற ஒரு விஷயம், இந்த மாதிரி ஈரான் போரை தொடரலாமா இல்லையா அப்படின்னு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல திரும்பவும் என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரம்ப் ஈரான் போரை தொடரலாம் அப்படின்னு அவங்களுக்கு மெஜாரிட்டி, ஓரளவு மெஜாரிட்டி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். ஸோ இந்த மெஜாரிட்டி என்ன ஒரு விஷயம்னா, அமெரிக்காவோட செனட்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த யூதர்களோட லாபி இருக்குல்ல, இன்ஃப்ளூயன்ஸு பயங்கரமா இருக்குன்றாங்க. அந்த யூத லாபி அப்படின்னா மில்லியன் சில நேரம் பில்லியன்ல காசை அள்ளி இறைக்கிறாங்க. காரணம், அமெரிக்கா இந்த போரை தொடர வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவருக்கு ட்ரம்ப் கை இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சரிவு இது வந்ததுன்னா இந்த ரீஜன்ல இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வரும். அப்போ போர் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஈரானை போட்டு ஸ்மாஷ் பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிறது அவங்களோட ஐடியா. அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஆனா ஐடியா இது ஐடியா, த பிரெயின் பிஹைண்ட் திஸ் ஐடியா அப்படி எடுத்தாச்சுன்னா அது யூத லாபி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த 2 கப்பல் இப்போ என்னாச்சு, இதனால அந்த இடத்துல பிளாக்கெட் இருக்கு. அதுக்கப்புறம் ஹர்மோஸ் இவங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. 2 சேர்த்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு 13 மில்லியன் பேரல் அல்லது
நம்ம வந்து 1,30,00,000 பேரல் ஒரு நாளைக்கு அங்கே வந்து பிரச்சனையில் இருக்கு. உற்பத்தி பிரச்சனை. அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல அப்படின்ற பெரிய பிரச்சனை. அது ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேரல் வந்து $100 அப்படின்னு வச்சாச்சுன்னா, அப்புறம் 1,30,00,000 பேரல் அப்படின்னா 130 மில்லியன் ஒரு என்ன சொல்றது அந்த டாலர் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா பயங்கரம். ஒரு நாளைக்கு இவ்வளவு லாஸு, அப்படி எக்கச்சக்கமான லாஸு. இந்த லாஸ் வந்து என்னன்னா வெறும் பண லாஸ் மட்டும் இல்லை, இதை பேஸ் பண்ணி எத்தனை நாடுகள் வந்து வெயிட்டிங்கில் இருக்கு, எத்தனை நாடுகள். அதில் ஏகப்பட்டது பெட்ரோல், கேஸு, டீசல், நாப்தா, பிளாஸ்டிக்ல இருந்து, தார்ல இருந்து, இந்த இதில் மெத்தனால் அப்படின்னு ஆரம்பிச்சு ஏகப்பட்ட பொருட்கள், இதுலேருந்து ஒரு டைரெக்டாக வரக்கூடிய பொருட்கள். அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரோ கார்பன்ல பை ப்ராடக்ட், அந்த பை ப்ராடக்ட்டும் எக்கச்சக்கமான யூசேஜில் இருக்கு. ஸோ அது எல்லாமே தவிச்சு போய் கிடக்கு. என்ன பண்ணுறது தெரியாத அளவுக்கு பயங்கர மோசமாக இருக்கு. அமெரிக்காவும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. கொஞ்சம் அமெரிக்கா வந்து இறங்கி வந்து விட்டு கொடுக்குற மாதிரி வந்துச்சு அப்படின்னா உடனே நெத்தன்யாஹுட்டேருந்து ஒரு ஃபோன் கால் போய் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்படி ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இப்போ எப்படின்னா ஈரான் வந்து இந்த பீஸ் டாக் விஷயத்தில் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. வி ஆர் நாட் ரெடி ஃபார் பீஸ் டாக்ஸ் until unless you remove the blockade. நம்பர் 1. ஓகே. அதே நேரத்தில் நாங்கள் வந்து பீஸ் டாக்ஸ் வந்து வரவே தயாரில்லை. ஏன்னா நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு பக்கம் எங்களை வந்து ஹர்மோஸை ரிமூவ் பண்ண சொல்லிட்டு நீங்கள் வந்து பிளாக்கெட் போட்டுருக்கீங்க, சரியில்லை. அப்புறம் நீங்கள் வந்து சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று. நாங்கள் இப்போ பீஸ் டாக்ஸுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது போக என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு முக்கியமான வேர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஷேடோ த்ரெட்ஸ். நீங்கள் வந்து அண்டர் ஷேடோ த்ரெட்ஸ், நீங்கள் வந்து ஈரான் வந்து பரவாயில்ல, நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணியிருக்க, உங்களோட ஆட்கள் வரட்டும், வேற அப்பாஸ் ஆராய்ச்சி, காலிபாப் இந்த மாதிரி ஆட்கள் வரட்டும், எங்கள் ஆட்கள் ஜேடி வான்ஸ் தலைமையில் 2 பேர் வருவாங்க. அப்புறம் நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை அங்கே இஸ்லாமாபாத்தில் வச்சு மாற்றி மாற்றி பேசி என்னத்த ஒரு முடிவு வருவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த போர் இல்லாமல் நல்ல அமைதியான இதாக வரட்டும் அப்படின்னு ஒரு மாதிரி வந்து அவங்க சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஓகே தான், இது வரட்டும் அது வரட்டும், நாங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு உங்களோட வந்து உடன்படுறோம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் பார்த்தா பிளாக்கெட் இருக்கும். நம்ம பேச்சுவார்த்தை முடிஞ்சு ஒப்பந்தம் கையெழுத்தாகி எல்லாம் ஓகே அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் வந்து பிளாக்கெட்டை ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னா, அப்போ என்னத்துக்குலாம் வந்து எங்களை வந்து ஹர்மோஸ் வந்து ரிமூவ் பண்ண சொன்னேன், நான் திரும்ப பிடிப்போம் அப்படின்னு ஹர்மோஸ் அவங்க இறுக்கி பிடிச்சிக்கிட்டு விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க ஈரான். இப்போ ஹர்மோஸில் வரக்கூடிய கப்பலில் எந்த கப்பலும் வர முடியல. இந்தியா கப்பல் வேற அடி வாங்கியிருக்கு. இப்போ எல்லாமே உலகமே உண்மையிலேயே தவிச்சு போயிருக்கு. இந்த நேரத்தில் அப்படியே அந்த பக்கம் இங்கே வந்து ஹர்மோஸ், ஸ்டேட் ஆஃப் ஹர்மோஸ் வளைகுடா ஜலசந்தின்னு எடுத்துட்டோம்னா அந்த சைடில் பாபல் மந்திப் ஜலசந்தி, ஸ்டேட் ஆஃப் பாபல் மந்திப். அது இது வரைக்கும் நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம், ஹவுத்தீஸோட கட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா அங்கே வந்து இது இருக்கு, நம்ம ஜிபோட்டி வந்து பக்கத்தில் இருக்கு. இதை விட்டாச்சு அப்படின்னா சோமாலி லேண்டுன்னு ஒரு நாடு, சோமாலியா, அதில் பிரிஞ்ச சோமாலி லேண்டு. அதில் அமெரிக்கா அண்ட் இஸ்ரேலோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கு. அதை எதிர்த்து என்ன சொல்றாங்க, நாங்கள் வந்து பாபல் மந்திப்பை பிளாக் பண்ண போறோம் அப்படின்னு சோமாலி லேண்டு, சோமாலியா அந்த டீம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்னங்கடா இது பிரச்சனை மேல பிரச்சனை, இது ஒன்றை தொட்டா ஒன்று அப்படின்னு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு உலகம் வந்து உண்மையில கவலையோட பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உண்மையில இது வந்து எந்த அளவுல போய் முடிய போகுதுன்னு தெரியல. இப்போ அமெரிக்கா வந்து எத்த தின்னா பித்தம் தெளியுன்ற ரேஞ்சில் வந்து பயங்கர மோசமா ஒரு மாதிரி என்ன சொல்ல தெரியாத அளவுக்கு பயங்கர மோசமான சூழல் இருக்காங்களா. இந்த சூழல்ல வந்து முடிவு என்ன அப்படின்னா பீஸ் டாக்ஸ் மட்டும்தான் ஒரே முடிவு. அப்போ இதை வந்து சீஸ்ஃபயர் போர், இடைக்கால போர் நிறுத்தத்தை 21ஆம் தேதியோட முடியுது அப்படின்னா கூட இல்லை நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இங்கே இஸ்லாமாபாத்ல இருந்து அவர் பாகிஸ்தான்ல இருந்து இவர் ஷபாஸ் ஷெரீஃபும் அசிஃப் முனீரும் என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டாங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் இது எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க கேட்டுக்கிட்டாங்க. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை முடிகிற வரைக்கும் நாங்கள் வந்து காலவரையறையற்ற இடைக்கால போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறோம் ஈரானோட அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தா நாங்கள் வந்து விடவே மாட்டோம் அப்படியாக்கும் இப்படியாக்குன்னு சொல்லி அவர் வந்து அவரோட ட்ரூத் சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக போட்டு எழுதி குமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் எந்த ஒரு எழுத்துமே நீரில் எழுதப்பட்ட எழுத்து கூட இல்லை, காற்றில் எழுதப்பட்ட எழுத்தாக தான் இருக்குது. அவர் ட்ரம்ப் வந்து என்ன ஐடியா வச்சிருக்காரு, என்ன சொல்ல வராருன்னு
யாருக்குமே உண்மையிலே புரியல. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழல்ல இருக்கு. சரி, இந்த நேரத்துல 10 நாள் போர் நிறுத்தம்னு சொல்லி இஸ்ரேல் அண்டு லெபனான்ல சொன்னாங்கல்ல. இப்போ வந்து லெபனான்ல அடிச்சிருக்காங்க இஸ்ரேல். அடிச்சு 5 பேர் அவுட்டு. அந்த 5 பேர்ல ஒருத்தர் வந்து பத்திரிக்கையாளர். அதாவது காசால வந்து இதுவரைக்கும் அவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 200 பத்திரிக்கையாளர் இறந்து போயிருக்காங்க. அப்போ பத்திரிக்கையாளர் அங்க வந்து போர்க்களத்துல நமக்கு எல்லா செய்திகளையும், எல்லா வீடியோக்களையும் எடுத்து உயிரை பணைய வச்சு கொடுக்கறது பத்திரிக்கையாளர். அதுலயும் வந்து அதிகமா அல் ஜசீராவோட ரிப்போர்ட்டர்ஸை வளைச்சு வளைச்சு சுட்டிருக்காங்க, குண்டு அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணி பத்திரிக்கையாளர் வந்து கண்காணாத அளவுக்கு அடிச்சு கொண்டிருக்காங்கன்னா அவங்க எப்பேற்பட்ட மோசமான ஆட்களா இருப்பாங்க. அந்த மோசமான ஆட்களையும் இங்க ஒரு 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 கூட்டம் வந்து ஜால்ரா போட்டு சூப்பர், நம்ம இஸ்ரேல் வந்து ஜெயிக்க போகுது, அது காட்ஸ் லேண்டு. அப்ப இஸ்ரேல் மட்டும் காட்ஸ் ஓன் லேண்ட் அப்படின்னா மற்ற எல்லாம் காட்ஸ் வந்து தள்ளி வச்ச லேண்டா? உலகமே கடவுள் படைப்பு அப்படின்னா மொத்த உலகம் தானே காட்ஸ் லேண்டா இருக்க முடியும்? என்னமோ ஒரு சிலர் வந்து சொல்றது தப்பு தப்பா சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு 5 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னா அப்போ லெபனான் அண்டு இஸ்ரேல் சீஸ்ஃபயர் என்னாச்சு? ஸோ எந்த கேள்வியும் கரெக்டா கேட்க முடியல. உண்மையிலேயே ஒரு என்ன சொல்றது, ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றான் வந்து. இதே நேரத்துல இந்த இந்த இதுல ஈரான் வந்து நல்லா இருக்கா அப்படின்னா இல்ல. ஈரான் உள்ளுக்குள்ள அவ்வளோ சஃபர் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்ப சமீபத்துல சைனால இருந்து வந்த மருந்து பொருள், அதுக்கு முன்னாடி இந்தியால இருந்து வந்த மருந்து பொருள், இதெல்லாம் வச்சு எவ்வளவுதான் 9 கோடி பேருக்கு வந்து கொடுக்கணுமே, எவ்வளவுதான் வந்து சப்ளை பண்ண முடியும்? அதையும் என்ன ஃப்ரீ ஃப்ளோ இருந்தா தான் ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும். என்ன பண்ணாலும் அரசு இலவசமா கொடுக்கறது, அங்க வந்து கட்டு போடுறது இது அப்படின்னு மருந்து பொருளுக்கு எவ்வளவு வர முடியும்? ஆனா அதையும் தாண்டி மக்கள் வந்து பொறுமையா ஈரான் நமக்கு நமக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு பொறுமையா எல்லாரும் எதிர்பார்ப்போட ஈரான் மக்கள் இருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல விஷயம் சீக்கிரம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. கூடிய சீக்கிரம் நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அடுத்த காணொளியில சந்திப்போம். நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.